அனைவருக்கும் வணக்கம். அன்று எனது திருமண நாள். என் 16 வயது மைத்துனர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் எப்போதுமே அவனை என் தம்பியாகவே கருதினேன். அவனும் என்னை அண்ணி என்றுதான் அழைப்பான். என் மாமியார், மாமனார் மற்றும் நாத்தனார் யாருமே என் வீட்டில் இல்லை. என் கணவருக்கு இந்த உலகில் அவருடைய தம்பியை தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய தம்பியின் பெயர் வருண். வருணுக்கு அப்போது 16 வயது. அவன் என்னைவிட இளையவன். நான் எப்போதும் அவனை ஒரு குழந்தை போலவே நடத்தினேன். அவனும் எனக்கு ஒரு புதிய தாய் கிடைத்துவிட்டதாக கூறுவான். ஆனால் என் அம்மா எனக்கு அறிவுரை கூறுவாள். இதை பாருமா, உன் மைத்துனர் உன் மகன் அல்ல, அவனிடமிருந்து சற்று விலகியே இரு என்று. சிறிது காலத்துக்குப் பிறகு அவன் வளர்ந்து பெரியவன் ஆனதும் உங்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளியை பராமரிக்க வேண்டியது அவசியம். எனவே எப்போதிலிருந்தே அதை கடைபிடிக்க பழக்கப்படுத்திக்கொள். உன் மைத்துனர் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் அறைக்கு வந்து போவதை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். நீ இதை செய்யக்கூடாது. நீ ஒரு திருமணமான பெண். நீ உன் கணவரை மட்டும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார். நான் என் அம்மா சொல்வதைக் கேட்கும்போது என் அம்மா வருணை பற்றி மிகவும் மோசமாக நினைப்பதாகவே நான் உணர்ந்தேன். அதனால்தான் அம்மாவுடைய வார்த்தைகளை நான் கோபப்பட்டேன். எங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் என் கணவர் கார் விபத்தில் ஒன்றில் இறந்துவிட்டார். என் வாழ்க்கையே நரகமாகிவிட்டதாக நான் உணர்ந்தேன். ஆனால் இன்று நான் உதவியற்றவளாகிவிட்டேன். என் கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்றபோது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக வழிந்தது. அவர் என்னை அவருடைய 16 வயது சகோதரனின் கைகளில் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போவார் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கை கடினமாகிவிட்டது. இரவில் நான் நிறைய அழுது கொண்டிருந்தேன். ஒரு நாள் நள்ளிரவு 12 மணி இருக்கும். என் மைத்துனனான வருண் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவன் அநேகமாக தனது உறவுகளுடன் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்திருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அவன் வீட்டுக்கு வராமல் இருந்ததால் நல்லது என்ற எண்ணம் என் இதயத்தில் தென்பட்டது. ஏனென்றால் அவன் வீட்டிற்கு வந்தால் நானும் ஒரு வெளியாள் மாதிரி உணர்வேன். என் அம்மா சொன்ன வார்த்தைகளை நான் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்தேன். ஆனால் இந்த உயரமான வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தமும் எனக்கு கேட்டது. என் இதயமும் படபடத்தது. அது யாராக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வருணின் குரல் வெளியிலிருந்து வந்தது. அண்ணி, கதவை திறங்கள், நான்தான் என்றான். நான் பயந்து கதவையும் திறந்தேன். இன்று இந்த வீடு எனக்கு ஒரு காடு போல தோன்றியது. வருண் எனக்கு ஒரு சிறிய ஓநாய் போல தெரிந்தான். நான் ஏன் அவனைப் பற்றி இவ்வளவு மோசமாக யோசிக்க ஆரம்பித்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணி, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று அவன் என்னை அப்பாவியாக கேட்டான். அவன் கண்கள் கீழே இருந்தன. அவன் கையில் ஒரு பையும் இருந்தது. பையில் ஹோட்டல் சாப்பாடு போல இருந்தது. அவன் ஒரு தட்டில் சாப்பாட்டை வைத்து என் முன் வைத்தான். அண்ணி, எனக்கு சமைக்க தெரியாது. நான் உங்களுக்காக வெளியில் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அதை சாப்பிடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பசியாக இறந்தே விடுவீர்கள். என் அண்ணனுக்கு பிறகு என் அம்மாவை இழக்க நான் விரும்பவில்லை என்று வருண் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவன் என்னை அம்மா என்று கூப்பிட்டான். ஆனாலும் என் அம்மா சொன்ன வார்த்தைகள் என் மனதிலிருந்து நீங்கவில்லை. அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என அவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் என் மனதில் பல சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. பின்னர் அவன் விசித்திரமான ஒன்றை சொன்னான். அண்ணி, நீங்கள் இந்த அறையில் தூங்க வேண்டாம். இந்த அறை மாடிப்படிக்கு அருகில் உள்ளது. மாடிப்படி உள்ள அறைக்கு அருகில் நீங்கள் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இப்போது என் அண்ணன் இறந்துவிட்டான் என்பது அனைவருக்குமே தெரியும்.
அதனால் யார் வேண்டுமானாலும் கெட்ட எண்ணத்துடன் நம் வீட்டிற்கு வரலாம். வருண் ஏன் இவ்வளவு சின்ன வயசுல இப்படி பேசுறான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாராவது அவனுக்கு ஏதாவது சொன்னாங்களா? ஆனால் அவன் சொன்னது எனக்கு சரியாகத்தான் தோன்றியது. நான் அவனுடைய அறைக்கும் சென்றேன். வருணுடைய அறை மறுபக்கத்தில் இருந்தது. நானும் என் கணவரும் மாடிப்படிக்கு அருகில் இருந்த அறையில்தான் வசித்தும் வந்தோம். எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. இன்றுதான் நான் என் அறையை தவிர வேறு ஒருவரின் அறைக்கு முதல் முறையாக வந்தேன். ஆனால் என் மைத்துனரின் அறையில் நான் எதை பார்த்தாலும் என் கண்கள் அகல திறந்திருந்தன. நான் அறையின் கதவை மூடிக்கொண்டிருந்தேன். என் மனதை உழுக்கிய ஏதோ ஒன்றின் மீது என் கண்கள் விழுந்தது. அவன் 16 வயது குழந்தை மாதிரி இருந்தாலும் என்னை அம்மா என்று சொன்னது சரிதான். வருணின் அறையில் என்னுடைய நகையை நான் பார்த்ததும் என் இதயம் அதிர்ந்தது. நான் அதை சில இடங்களில் பத்திரமாக மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் வருண் இதையெல்லாம் எப்படி எடுத்தான்? காலையில் இதை பற்றி அவனிடம் கேட்பேன் என்று என் மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. நான் கதவை உள்ளே இருந்து சரியாக பூட்டிவிட்டு பின்னர் தூங்கத் தொடங்கினேன். எனக்கு ஏன் ரொம்ப தூக்கம் வருதுன்னு தெரியல. 2 நாட்களாக எனக்கு சரியாக தூக்கமே வரவில்லை என்றாலும் இன்று வருண் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு என் கண்கள் தூங்குவது போல நான் உணர்ந்தேன். நான் என் மனதில் நினைத்தேன், சோறு சாப்பிட்டதால் எனக்கு தூக்கம் வருகிறதா என்று. நான் கண்களை திறந்தபோது காலை 10 மணி. இன்றைக்கு எப்படி இவ்வளவு நேரம் தூங்க முடிந்ததுன்னு என யோசித்துக் கொண்டே இருந்தேன். 2 நாட்களாக என்னால் தூங்கவே முடியவில்லை. எனக்கு தூக்கமும் வரவில்லை. ஆனால் இன்று சோறு சாப்பிட்ட பிறகு என் கண்கள் மதுவருந்தியதைப் போல மூடியது. இது எப்படி நடந்திருக்கக்கூடும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வருண் கொண்டு வந்த சோற்றை சாப்பிட்ட பிறகு மயக்கம் வந்ததற்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே என் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் வருண் ஏன் இதை செய்ய வேண்டும்? நான் என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு கண்களை தேய்த்துக் கொண்டு வெளியே வந்தேன். வருண் சமையலறையில் குடிக்க டீ தயாரித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. அண்ணி, நீங்க நல்ல தூங்குனீங்களா என்றும் கேட்டான். நான் அவனிடம் ஆமாம், இன்று எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. வேற எப்படி தூங்காமல் இருப்பீங்க அண்ணி, நான்தான் நேற்று இரவு சோற்றில் தூக்க மாத்திரையை கலந்து உங்களுக்கு கொடுத்தேனே என என் சென்று கூறினான். என் அண்ணி தூங்க முடியாமல் அவதைப்படுகிறாள் என்று என் தோழியிடம் நான் சொன்னேன். அவள்தான் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்து கூட அவர்கள் நன்றாக தூங்குவார்கள் என்றும் கூறினாள். வருண் எப்படி இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய முடிகிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வருண், உன்னால் எப்படி இப்படி யோசிக்க முடியும்? நீ உன் அண்ணியை மயக்கமடையச் செய்ய விரும்பினாயா? இல்லை இல்லை அண்ணி, நான் உங்களுக்கு நல்ல தூக்கம் கொடுக்க விரும்பினேன். இப்போது நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறீர்கள். இந்த டீயை எடுத்துக்கோங்க என்றான். அவன் என் முன் டீயை வைத்தது எனக்கு சந்தேகம் வந்தது. இதில் ஏதாவது கலந்திருக்கிறாயா என நான் கேட்க, ஐயோ அண்ணி, கடவுள் மீது சத்தியமாக உங்கள் தூக்கத்துக்கும் நிம்மதிக்கும் தான் நேற்று இரவு சில மாத்திரைகளை கலந்து கொடுத்திருந்தேன். ஆனால் இப்போது இதுல எதுவுமே கலக்கலை. நீங்க சொன்னா இந்த டீயை நானே உங்க முன்னாடி குடிப்பேன். அல்லது அதில் பாதியை நாம் ஒருவர் குடிப்போம் என்றும் கூறினான். நான் இந்த கோப்பையை ஒரு சீப் குடித்துக் கொண்டே அவனுக்கு காட்டினேன். நான் அவனை நம்பினேன். சரி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். எனக்கு அவன் மேல சந்தேகம் இருந்தது. வருணுடைய முகத்தை பார்த்ததும் அவன் அப்பாவி என்று நான் நம்பினேன். ஏனென்றால் அவன் முகத்தில் உண்மையிலேயே நிறைய அப்பாவித்தனமும் கண்ணியமும் இருந்தது. நான் இன்று அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவன் அடுத்து என்ன செய்வான் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஏனென்றால் நான் அவனுடைய அறையில் பார்த்த அந்த காரியத்துக்கு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு மன்னிப்பே இல்லை. சிறிது நேரத்துக்குப் பிறகு அவனே வாயை திறந்தான்.
அண்ணி, நான் உங்கள் நகைகளை விற்க விரும்புகிறேன். எனக்கு மிகவும் நெருங்கிய நேர்மையான மாமா ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் நகையை விற்று நமக்கு நிறைய பணம் தருவார். அந்த பணத்தில் நாம் ஒரு வீடு வாங்குவோம். இந்த வாடகை வீட்டில் எவ்வளவு காலம்தான் நாம் தங்குவோம்? உரிமையாளர் நாளை மறுநாள் வாடகை வசூலிக்க வருவார். நமக்கிட்ட பணம் இல்லை என்றான். வருண் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இதுவரை இதைப் பற்றி யோசித்தது கூட இல்லை. பிறகு எப்படி அவனால் இதைப் பற்றி யோசிக்க முடிகிறது என்று. அது மிகவும் விசித்திரமான விஷயம்தான். நான் அவரிடம், வருண், நீ எப்படி புது வீடு கட்டணும்னு நினைத்தாய் என்றேன். அண்ணி, நான் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக வாழ வேண்டும். நமக்கு ஒரு புதிய வீடும் வேண்டும். மேலும் வாடகை வீடுகளில் மக்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்றான். வருண் சொன்னது சரிதான். அதனால் நான் அவனிடம் நகைகளைப் பற்றி எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் நகைகளை விற்று பணம் கிடைக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று நான் பயந்தேன். நானோ ஒரு விதவை. என் மைத்துனருக்கோ 16 வயதுதான் ஆகிறது. எனவே அத்தகைய சூழ்நிலையில் யார் வேண்டுமானாலும் எங்களை எளிதாக ஏமாற்றலாம். இதைப் பற்றி யாரிடமாவது ஆலோசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். வருண் ஒரு சின்ன பையன். அவன் எப்படி என் அறையின் பூட்டுகளை உடைத்து நகைகளை வெளியே எடுத்தான் என்பது எனக்கு இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்தது. நான் இந்த நகையைப் பற்றி வருணம் கூட சொல்லவில்லை. இப்போது எனக்கு வருண் மீது கோபம் வந்தது. இப்போ அவன் என்னதான் யோசனை சொன்னாலும் அப்படி செய்தது அவனுடைய தவறுதான். இந்த நகைகளை விற்று ஒரு வீடு வாங்க விரும்புகிறேன் என்று என் பெற்றோரிடமும் என் அண்ணன்களிடமும் நான் சொன்னேன். அவர்கள் நிச்சயமாக எனக்கு உதவுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்களோ வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொன்னார்கள். நீ இப்போது ஒரு விதவை, நீ எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கியிரு என்றும் கூறினார்கள். ஆனால் நான் அவர்கள் வீட்டிற்கு போக விரும்பவில்லை. என் அண்ணன்கள் தங்கள் மனைவிகளுக்கு அடிமைகள் என்பது எனக்கே தெரியும். அவர்கள் தங்களுடைய விதவை சகோதரியை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். ஒரு நபர் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவரை நம்பி வாழவும் முடியாது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. என் நகைகளை விற்று ஒரு வீடு வாங்க முடியும். என் கணவர் தனது வாழ்க்கையில் எனக்காக நிறைய நகைகளை செய்து கொடுத்திருந்தார். என்னுடைய குடும்ப ஆட்களாலும் அவருடைய மனப்பான்மையாலும் நான் ஏமாற்றம் அடைந்தேன். நான் வருணிடம், நீ விரும்பினால் அந்த நகையை விற்கலாம் என்றும் கூறினேன். வருண் சென்று அந்த நகையை தனது மாமாவிடம் கொடுத்தான். 2 நாட்களுக்குப் பிறகு அவர் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தில் ஒரு வீட்டையும் கண்டுபிடித்து வீட்டின் சாவியையும் வீட்டு ஆவணங்களையும் மருனிடம் கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 2 நாட்களில் இந்த வீட்டை இவ்வளவு சீக்கிரமாக எப்படி பெற முடிந்தது என்று. வீடு வாங்குவது எவ்வளவு கஷ்டம், அங்கு இங்கு அலைவது, ஆவணங்கள் தயார் செய்வது என்று பல விஷயங்கள் உள்ளன. வருண் ஆவணங்களை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். அவனுக்கு 16 வயதுதான். ஆனாலும் அவன் சிந்தனை ஒரு பெரியவரின் சிந்தனையைப் போலவே இருந்தது. பின்னர் அவன் ஒரு விசித்திரமான விஷயத்தையும் சொன்னான். அண்ணி, நாம் முழு வீட்டையும் சுத்தம் செய்த பிறகு நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று. வருணின் கண்கள் விசித்திரமாக தெரிந்தன. அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதியின்மையும் இருந்தது. அதை பார்த்ததும் அவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறான் என்பது எனக்கு புரியவும் இல்லை. அந்த நேரத்தில் நான் அவசரத்தில் இருந்தேன். இப்போது நாங்கள் வீட்டை எல்லா பொருட்களும் நிரப்பியிருந்தோம். பின்பு நாங்கள் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்பட்டோம். எங்கிருந்து எங்களுக்கு உணவு, ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்று. அதே சமயம் நான் என் வாழ்நாளில் வெளியே சென்று எந்த வேலையும் செய்ததும் இல்லை. அப்புறம் ஏன் வருண் என்னுடன் முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னான்? அவன் என்னிடம் என்ன பேச நினைக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. என் மனதில் பல கேள்விகளும் இருந்தன.
ஆனால் இப்போதைக்கு நான் அமைதியாக இருக்க விரும்பினேன். மாலையில் நான் எல்லா பொருட்களையும் அது இடத்தில் வைத்திருந்தேன். எப்படி இருந்தாலும் எங்கள் பொருட்கள் குறைவாகவே இருந்தன. அனைத்து வேலைகளையுமே முடித்த பிறகு நான் ஒரு நல்ல உணவை சமைத்தேன். நான் வருணுக்காக காத்திருந்தேன். ஏனென்றால் அவன் இந்த வீட்டின் ஒரு பகுதியாக இருந்தான். மேலும் அவன் வெளியே சென்று ஹோட்டல் உணவை சாப்பிடுவதை நான் விரும்பவும் இல்லை. நான் அவனுக்கு நிறைய முயற்சி செய்து உணவும் சமைத்தேன். என் கணவனின் விருப்பப்படி நான் முன்பு சமைத்ததைப் போல நிறைய வகையான உணவுகளை சமைத்த பிறகு நான் அதை மேஜையில் வைத்துவிட்டு வருண் வருவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்று அவன் வீட்டுக்கு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப விசித்திரமாக தோணிச்சு. இந்த நேரத்தில் அவன் வீட்டில் இருந்திருக்க வேண்டுமே. ஆனால் இரவு 10 மணி ஆகிறது. அண்ணன் இறப்பதற்கு முன்பு அவன் மாலை சுமார் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துவிடுவான். அதன் பிறகு அவன் வீட்டை விட்டு வெளியேவே செல்ல மாட்டான். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே செல்லும் போதெல்லாம் அவன் நிச்சயமாக எங்களுடன் வருவான். ஆனால் அவன் வீட்டை விட்டு தனியாக வெளியே சென்றது இல்லை. எனக்கு பயமாக இருந்தது. நான் அவனுக்காக காத்திருக்கவும் ஆரம்பித்தேன். இரவு 12 மணி ஆகிவிட்டது. அவன் கதவை தட்டினான். நான் கோபத்துடன் கதவை திறந்து அவனை திட்டினேன். வருண், எங்கே போயிருந்தாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் உன் விதவை அண்ணி, உனக்காக ரொம்ப நேரம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சாப்பாடு சமைத்து வைத்துள்ளேன். உன் அண்ணன் போன உடனேயே நீ உன் விருப்பத்துக்கு நடக்க ஆரம்பிச்சட்ட. நீ எதற்காக வெளியே போகணும்? உன் ஃப்ரெண்ட்ஸை இங்கே கூப்பிடு. வீட்டிலேயே இதையெல்லாம் நீ செய்யக்கூடாதா என்ன என்றேன். அண்ணி, நான் இதை செய்ய முடியாது. அவனுடைய கண்களை உயர்த்தி என்னை மிகவும் கோபத்துடன் பார்த்தான். நான் பயந்தேன். ஆனால் அவனை ஒரு குழந்தையாக நினைத்து நான் அவனை மிரட்ட முடியுமான்னு என் மனதுக்குள் நான் நினைத்தேன். இந்த எண்ணத்துடன் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவன் என்னை நோக்கி கத்தினான். அண்ணி, நிறுத்துங்கள். நான் இனி உங்களுடைய பேச்சை கேட்க விரும்பவில்லை. நீங்கள் சமைத்த உணவும் எனக்கு தேவையில்லை என சொல்லிவிட்டு அவன் தனது அறையை நோக்கிச் சென்றான். அந்த நேரத்தில் அவன் 40 வயது மனிதனைப் போல நடந்து கொண்டான். அதற்காக நான் மிகவும் வருந்தினேன். அவன் மிகவும் கோபமாக இருந்தான். அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என நான் நினைத்துக்கொண்டு நான் அவனுடைய அறைக்குச் சென்று தட்டினேன். அவன் கதவை திறந்து என்னை விசித்திரமான கண்களில் பார்த்தான். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் வேறொரு திருமணம் பண்ணிக்கங்க, இல்லனா நீங்கள் உங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிருங்க என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதுமே என் கண்கள் விரிந்தன. நான் உன்னை தனியே விட்டுவிட்டு வேலை திருமணம் பண்ணிக்குவேன் நீ எப்படி நினைத்தாய்? உன் தாய் பாசம் எங்கே போனது? நீ தினமும் காலையிலும் மாலையிலும் என்னை அம்மா என்றுதானே கூப்பிட்டாய். இப்போது என்ன ஆச்சு? உன் மனதை யார் கெடுத்தாங்க? நீ ரொம்ப கேவலமான விஷயத்தை சொல்லிவிட்டாய். அதை பற்றி எப்படி உன்னால் யோசிக்க முடிந்தது? பிறகு எப்படி உன் வாயிலிருந்து அதை சொன்னாய் என்று கோபப்பட்டு பேசிவிட்டு பின்னர் நான் அமைதியாக அங்கிருந்து திரும்பி என் அறைக்கு வந்து அமர்ந்தேன். நான் அறையின் கதவை சரியாக மூடியிருந்தேன். என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. வருண் இப்படி மாறி என்னிடம் பேசுவான் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. நான் எப்போதும் அவனை என் குழந்தையாகவே கருதினேன். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் அப்போதும் கூட என் கணவர் வருணை பற்றி என்னிடம் அதையே சொன்னார். நீ அவனை எப்போதுமே உன் சொந்த குழந்தையாகவே வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். அவனுக்கு அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை. இப்போது நீதான் அவனுக்கு எல்லாமே என்று. ஆனால் வருணின் இந்த வார்த்தைகளால் நான் மிகவும் வேதனை அடைந்தேன். இன்றிலிருந்து நான் வருணுடன் பேசக்கூடாது என்றும் நினைத்திருந்தேன். சட்டப்படி இந்த வீடு என் பெயரில் இருந்தது. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கவும் முடியும்.
ஆனால் வருண் மீண்டும் அப்படி ஒரு காரியத்தை சொன்னால் நான் நிச்சயமாக அவனை திட்டுவேன். இந்த வீடு என் கணவரின் பணத்தில் கட்டப்பட்டது. என் பெயரில் இருந்தது. ஆனால் வருணுக்கும் அதில் உரிமை உண்டு. என் மௌனம் இப்போது கோபமாக மாறியது. நான் காலையில் எழுந்தவுடன் வருணின் அறைக்கதவை சத்தமாக தட்ட ஆரம்பித்தேன். அப்போதுதான் அவனுடைய அறையின் கதவு உள்ளே இருந்து பூட்டப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். நான் வெளியிலிருந்து கதவை திறந்தபோது முன்பக்க அறை காலியாக இருந்தது. அறையில் யாருமே இல்லை. வருண் எங்கே போனான் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என் மனது கோபத்தால் பைத்தியமாகிக் கொண்டிருந்தது. அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு 16 வயசுதான் ஆகிறது. ஆனால் அவன் செயல்களை பாருங்க. என் கணவர் இறந்து 3 மாதம்தான் ஆகிறது. அந்த 3 மாதத்தில் வருண் மிகவும் மாறிவிட்டான். நான் என் மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது நான் அவரிடம் என்ன சொல்ல முடியும்? எனக்கு உறவென்று இருந்த நபர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறிவிட்டார். இப்பொழுது வருண் மட்டுமே எனக்கு ஒரு உறவாக இருந்தான். இன்று வருண் வந்ததுமே வேறு திருமணம் செய்ய விரும்பவில்லை என தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். இரவு 6 மணி கூட ஆகவில்லை. அதாவது இரவு இன்னும் தொடங்கவே இல்லை. என் வீட்டின் கதவை யாரோ பலமாக தட்டும் சத்தம் கேட்டபோது வெளியே வருந்தான் இருப்பான் என்று நான் நினைத்தேன். ஆனால் கதவை நான் திறந்தபோது முன்னால் 3-4 ஆண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே மிகவும் கோபமாக தெரிந்தார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னது அதிர்ச்சி அளிப்பதாக மட்டுமல்லாமல் என்னை வருத்தப்படுத்தியது. அவர்கள், அக்கா, நீங்கள் இங்கே தனியாக வசிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நானோ ஆம், நான் தனியாகத்தான் வசிக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவர்கள், இந்த பெண் பொய் சொல்கிறாள். அவளுடைய மைத்துனரும் அவளுடன் தான் வசிக்கிறான். அவனும் இந்த வீட்டிலேயே தங்கியிருக்கிறான். இது போன்ற மக்கள் இந்த சுற்றுப்புறத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் சுற்றுப்புறத்தை அசுத்தமாக்குகிறார்கள். இங்கிருந்து இவர்கள் வீட்டை காலி செய்ய வேண்டும். இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்வது சரியல்ல என்றனர். நான், ஏன் அண்ணா, நாங்கள் என்ன பண்ணினோம்? ஏ பெண்ணே, என்ன பண்ணினோம் என்றா கேட்கிறாய்? இந்த வீட்டில் நீயும் உன்னுடைய 16 வயது மைத்துனரும் தனியாக வசிக்கிறீங்க. உன் கணவரோ இறந்துவிட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது நீ விதவையாகிவிட்டாய். உன் பெற்றோர் வீட்டுக்கு செல். நீ இங்கே வாழ விரும்பினால் கண்ணியமாக வாழு. எங்கள் சகோதரிகளும் மகள்களும் இங்கேதான் வசிக்கிறார்கள். இந்த பகுதியில் இது போன்றவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. எனக்கு இந்த ஆண்கள் மீது ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் இவங்களோட சண்டை போட நான் விரும்பவில்லை. நான் அவர்கள் முகத்துக்கு நேராகவே வீட்டின் கதவை மூடினேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நான் என் பொருட்களை பேக் செய்ய ஆரம்பித்தேன். இங்கு வாழ்வது எனக்கு கடினமாகிவிட்டது. நான் ஒரு குற்றவாளி போல இந்த சமூகம் எங்களை பார்ப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு அப்பொழுது வருந்தான் ஞாபகம் வந்தது. இதற்காகத்தான் அவன் நேற்று என்னுடைய மறுமணத்தை பற்றி பேசியிருப்பானோ எனக்கு தோன்றியது. ஏன் இந்த சமூகம் ஆண் பெண் உறவை கேவலமாக பார்க்கிறது? இந்த உலகம் ஒரு தனிமையான பெண்ணை விழுங்குகிறது என்பது உண்மைதான். கடவுள் அனைவருடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கட்டும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.